ஒருவழி பாதையில் வாகனங்கள் விதியை மீறி எதிரே வருவதை தடுப்பது குறித்து ஹோசூர் மக்களிடம் எமது செய்தியாளர் ஜேசுராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ ரோட்ல நம்ம ஒன்வேல போறோம், எதிர டூ வீலர் வர்றது இப்போ அதிகரிச்சிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும்? இப்போ ஆப்போசிட்ல ஒன்வேல நம்ம போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல வர்றது இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ மோஸ்ட்லி இங்கே ஒசூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ எல்லா ஜங்ஷன்லையும் போலீஸ்காரங்களை போட்டு எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணணும்னு சொல்லவும் முடியாது. அவங்க நிற்கிறாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லா கடமையும் பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு நமக்கு கொஞ்சம் தெரியணும். இப்போ ஒன்வேலாம் போலீஸ்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, சிக்னல் இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படி போகணுமோ அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம போனால் தான் அது கரெக்டாக இருக்குங்க. நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோடே பார்த்தீங்கன்னா அது ஒன் வே தான். அந்த ஒன் வேல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்க்கிங் நோ பார்க்கிங்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த நோ பார்க்கிங்ல அன்எக்ஸ்பெக்டடாக விட்டுட்டு போகிற டூ வீலர் ஃபைன் மட்டும் தான் போடுறாங்களே தவிர, அந்த ஒன் வேல வர ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சில செயல்களை கண்டினியூவாக யாரும் செய்யறது கிடையாது. அந்த ரோடோட என்ட்ரன்ஸ்லேயே தடுப்பு வைக்கணும். தடுப்பு வச்சு ஒன் வேல வர வண்டிங்க உள்ள என்ட்ராவாத அளவுக்கே தடுப்பு வச்சாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் மக்கள் இப்போ நேரத்தை சேமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ஒன் வேல ஏறி வராங்க. மக்களே ரூல்ஸை மீறுற சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. இன்னைக்கு காலையில் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா கூட ஒரே ஒரு டூ வீலர் காரங்கனால ஒரு ½ hour டிராஃபிக் ஆகுது. போலீஸ் கிளியர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மக்களே இறங்கி டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற நிலைமை தான். மெயினாக இதுக்கான ரீசன் நான் என்ன சொல்வேன்னா, மக்கள் சமூக பொறுப்போட நடந்துக்கணும் சார். ஒருவழி பாதையில் விதி மீறலை தடுப்பது தொடர்பாக ஹோசூர் மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.